என் தங்கப்பிள்ளையே, உன் வராகி அம்மா என்னுடைய மடியில் இருக்கின்ற இந்த குங்குமத்தை தொட்டு நீ உள்ளே வந்திருக்கின்றாயல்லவா? என் தங்கமே, இன்று இரவுக்குள் சர்வ நிச்சயமாக ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அது இன்று உன் வாழ்க்கையில் அரங்கேறியே தீரும். அப்படி என்ன நடக்கப் போகின்றது, உன் வாழ்க்கையில் எந்த விஷயம் உன்னை வந்து சேரப்போகின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இப்பொழுது உனக்கு வந்துவிட்டது. அதனை இந்த தாயானவள் என் மூலமாகத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றிருக்கும் பொழுது அதை யாரால் மாற்ற முடியும்? என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் யார் வேண்டும் என்று நீ என்னிடத்தில் வேண்டுதல் வைத்தாயோ அவரே உன்னை தேடி வரக்கூடிய சூழ்நிலையை நான் உருவாக்கிவிட்டேன். என் குழந்தையின் வாழ்க்கையில் நடக்கின்ற பல விஷயங்களுக்கு இன்றோடு நான் முற்றுப்புள்ளியினை வைக்கின்றேன். என் குழந்தை, இது வேண்டும் அது வேண்டும் என்று பெரிதாக ஆசைப்படாமல் சில விஷயங்களுக்காக மட்டும்தான் என்னிடத்தில் நீ வேண்டுதல் வைத்திருக்கின்றாய். அப்பேற்பட்ட என்னுடைய குழந்தையின் நல்ல உள்ளத்திற்காக அம்மா நிச்சயமாக நீ கேட்டதை நான் கொடுக்க வேண்டும். வாழ்க்கையில் பேராசை என்ற ஒன்று இல்லாமல் மனதிற்கு நிம்மதியான வாழ்க்கையை மட்டும் வாழ்ந்து விட்டால் போதும் என்று நினைக்கின்ற உன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி கொடுக்க வேண்டிய கடமை ஒரு தாயாக எனக்கு இருக்கின்றது. அதை நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் செய்து கொடுப்பேன். என் பிள்ளை, கலங்காமல் இந்த தாயானவள் என் வாக்கினை கேள். நிச்சயமாக என்ன நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, எவ்வளவுதான் இந்த வாழ்க்கையில் நீ கஷ்டங்களை அனுபவித்து மேலேறி வந்தாலும் இன்னமும் உன்னை அதல பாதாளத்திற்கு தள்ளிவிடத்தான் இந்த மனிதர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். சுற்றி இருக்கின்றவர்கள் எல்லோருமே மனதிற்குள் நல்ல எண்ணங்களை கொண்டவர்களாக இல்லை. ஏதோ ஒரு வகையில் உனக்கு கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் கொடுப்பதற்காக மட்டுமே இவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். வாழ்க்கையில் நமக்கிருக்கின்ற பிரச்சனைகளையே நம்மால் சமாளிக்க முடியாத பொழுது இதுபோன்று இவர்களின் பிரச்சனைகளையும் சேர்த்து சுமக்க வேண்டிய கட்டாயத்தில் என் பிள்ளை நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். எதையும் ஒதுக்கி செல்ல முடியவில்லை. இப்படியே விட்டுவிடலாம் என்றும் நினைக்க முடியவில்லை. ஏதாவது ஒரு கட்டம் உனக்கு வாழ்க்கையில் மிகுந்த வேதனையை கொடுத்து விடுகின்றது. எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு வாழ்க்கையில் சரியாக இல்லாததனால் என் பிள்ளை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வது என்பது மிகவும் கடினமான ஒரு விஷயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்றது. எல்லாவற்றையும் கடந்து வாழ்ந்து விட வேண்டும் என்று ஒரு மனது வரும் பொழுதுதான் மேலும் ஒரு பிரச்சனை எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உனக்கு வரும். என் தங்கமே, அம்மா சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு இருக்கின்றது. நல்லது நடக்கும் என்பது உன்னுடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கைக்கு பலனாக இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல விஷயங்களை நிச்சயமாக நடத்தி கொடுக்க போகின்றேன். ஒவ்வொரு நாளும் உன் வேண்டுதலை வைத்துவிட்டு நீ உறங்கும் பொழுதெல்லாம் உனக்கு உறக்கம் வராமல் தவித்து நிற்கின்றாய். நாம் கேட்டுவிட்டோம், நமக்கு நடக்குமா? நம் வாழ்க்கையில் நாம் விரும்பிய விஷயங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்குமா என்று எண்ணிக்கொண்டு என் பிள்ளை மனதளவில் மிகுந்த காயங்களை சுமந்து தவிக்கின்றாய். அப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக உனக்கு சோதனையை கொடுத்து விட்டால் நீ என்னதான் செய்வது என்று விழி பிதுங்கி அங்கே நின்று கொண்டிருக்கின்றாய். இந்த வராகி நான் மட்டுமே உன்னுடைய கடைசி நம்பிக்கை என்பது எனக்கு நிச்சயமாக தெரியும். இந்த மனிதர்களை நம்புவதற்கு பதிலாக இந்த தாயானவளின் பாதத்தில் சரணடைந்து விடலாம் என்று என் பிள்ளை நீ நினைத்தது உண்மைதானே? என் தங்கமே, நிச்சயமாக உன்னுடைய இந்த மனதிற்காக இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் நடத்தப் போகின்ற அதிசக்தி வாய்ந்த அற்புதத்தை நீ கண்ணார காணப் போகின்றாய். என் பிள்ளை, ஒவ்வொரு நாளும் நீ உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற பல சூழ்ச்சிகளை கண்டு பயந்தது எல்லாம் முதலில் போதும். இனிமேல் நடக்கவிருக்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் உனக்கு சாதகமாக மாறும்.
நீ ஆசைப்பட்டு கேட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். நல்ல நேரம் என்றால் என்னவென்றே உன் வாழ்க்கையில் நீ அறிந்திருக்கவில்லை. நல்ல சூழ்நிலைகள் என்றால் என்ன, நமக்கு இதுவெல்லாம் எப்பொழுது நடக்கும் என்று என் குழந்தை நீ எதிர்பார்த்து நின்றாயல்லவா? இனிமேல் இந்த வாழ்க்கை அதையெல்லாம் உனக்கு தரும் பொழுது நிச்சயமாக என் குழந்தை நீ அதை அனுபவிப்பாய். வராகியின் குங்குமத்தை தொட்டு விடுவது என்பது ஒன்றும் அத்தனை சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுவும் உன் தாயானவள் நானே உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுத்து அதை தொடு என்று சொல்கிறேன் என்றால் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது என்பதனை அடுத்த நொடியே நீ புரிந்திருக்க வேண்டும். என் தங்கமே, எந்த செயலின் மீதும் உனக்கு மனதிற்குள் சந்தேகமே வேண்டாம். எல்லாமே நிச்சயமாக இந்த தாயானவள் என்னால் உனக்கு நிறைவேற்றி தரப்படும் என்பதனை மட்டும் நீ நம்பிக்கொண்டிருந்தால் போதும். எப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கையை கண்டு உனக்கு பயம் வருகின்றதோ அப்பொழுது எல்லாம் இந்த வராகி என்னுடைய நாமத்தை நீ உச்சரித்து கொண்டே இரு. வஜ்ரகோஷம் என்று என் பிள்ளை என்னை பார்த்து நீ ஒரு முறை சொல்லிவிட்டால் போதும். உனக்கே முதலில் உன்னை அறியாமல் சக்திகள் உன் மனதிற்குள் தோன்ற ஆரம்பிக்கும். என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு சாதகமாக மாறத் தொடங்கும். உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எந்த அளவிற்கு உயர்வாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு இந்த தாயானவளும் உன் வாழ்க்கையில் உனக்கான எல்லா விஷயங்களையும் நடத்தி கொடுப்பேன். என் பிள்ளை, முதலில் மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்கள், தேவையற்ற மனிதர்களை பற்றிய நினைப்புகள் இதையெல்லாம் தூக்கி எறிந்துவிடு. எதற்காக அம்மா இப்படி சொல்கின்றேன் தெரியுமா? என் பிள்ளையே, ஒரு முறை ஒருவர் உன் மனதை காயப்படுத்தி விட்டார் அல்லது அவமானப்படுத்தி விட்டார் என்றால் மீண்டும் மீண்டும் அவரை பற்றிய சிந்தனைகள் மனதிற்குள் வரும் பொழுது அதை உன்னால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. வேறு எந்த ஒரு விஷயத்திலும் உன்னுடைய கவனத்தை உன்னால் செலுத்த முடியாது. நீ இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா செயல்களையும் நீ அப்படியே கிடப்பில் போட்டுவிட்டு ஒரு மூலையில் முடங்கி கிடந்து விடுவாய். அதனால்தான் தேவையற்ற மனிதர்களினுடைய சிந்தனைகள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கிறது என்றால் உன் வாழ்க்கையை தான் நீ கெடுத்து கொள்கின்றாய் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கானவற்றை எல்லாம் நடத்தி கொடுப்பேன் என்கின்ற நம்பிக்கையை நீ உனக்குள் வைத்து கொண்டிருக்கும் பொழுது இது போன்ற இந்த மனிதர்களை நினைத்து நீ வேதனைப்படுவது தவறல்லவா? இதற்கு மேலும் இதே சிந்தனையோடு நீ இருந்து கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களுக்கு பின்னாலும் அவர்கள்தான் இருப்பார்கள். அப்படியானால் அவர்கள் நினைத்ததை அவர்கள் சாதித்து விட்டார்கள் என்று அர்த்தமாகிவிடும் அல்லவா? என் தங்கமே, இவர்களை எல்லாம் ஜெயிக்க விடக்கூடாது. உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ சரியாக கணித்து கொண்டு உன் வாழ்க்கையில் நடத்திவிட வேண்டும். நல்ல நேரம் என்பது எப்பொழுது என்று என் பிள்ளை தேடாமல் உனக்கு இந்த வராகி கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு நொடியுமே நல்ல நேரம்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கான நேரங்களை உருவாக்க நம்மால் முடியும் என்ற நம்பிக்கை உனக்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலைகளையும் நீ மாற்றிக்கொண்டு தாயின் அரவணைப்பையும் அன்பையும் பெற்றுக்கொண்டு நான் காட்டுகின்ற வழியில் நீ நல்லபடியாக செல்ல வேண்டும். உன்னிடத்திலிருந்து வேறு எதையும் இந்த தாயானவள் எதிர்பார்க்கவில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எந்த நேரமும் வாழ்க்கையில் பிரச்சனைகளையே நினைத்து கொண்டு கவலைகளையே சுமந்து கொண்டு இருந்தால் என் பிள்ளையின் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நீ எப்பொழுது காண்பாய் என்று சற்று சிந்தித்துப்பார். அவரவர்கள் வாழ்க்கை அவரவர்கள் கைகளில்தான் இருக்கின்றது. யாராலும் இதை மாற்றவும் முடியாது. யாராலும் இதில் எந்த மாற்றங்களையும் ஏற்படுத்திவிடவும் முடியாது. அதனால் நீ செய்கின்ற விஷயங்கள் உன் வாழ்க்கைக்கான விஷயங்கள் என்பதனை புரிந்து கொண்டு எல்லாவற்றையும் சரியாக செய்து உனக்கான நன்மைகளை மட்டும் நீ பெற்றுக்கொள்ள தயாராக இரு. நன்மைகளை அதிகமாக நீ சந்திக்க தொடங்கிவிட்டால் தீமைகள் எல்லாமே
உன்னை விட்டு தானாகவே விலகி ஓட ஆரம்பித்துவிடும். நல்லதை நினைத்து நல்லதை செய். நல்லவை என்றும் உன்னை தேடி வந்து உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.